சரிகமபா நிகழ்ச்சியில தேவா சார் பவித்ராவ பார்த்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அத பார்த்து பவித்ரா பயங்கரமா ஷாக் ஆகி அழுதுருக்காங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் தேவா சாரோட வாரம். அவருடைய பாடல்கள தான் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே எடுத்து பாட போறாங்க. அண்ட் ரொம்பவே சூப்பரா இந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்காமா. அண்ட் இந்த வாரத்தில நடந்த ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சோசியல் மீடியால வெளியாகியிருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பவித்ரா அவர்கள் தேவா சாரோட சாங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் தேவா அவர்கள் பவித்ரா கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா, பாடல் ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா பாடியிருக்கீங்க. அண்ட் நீங்க அந்த பாடல பாடும்போது, அந்த பாடல் நான் எப்படிலாம் பண்ணேன், என்ன மாதிரியான விஷயங்கள் அதில ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த சிங்கர் எப்படி பாடுனாங்களோ, அதே மாரி ரொம்ப அற்புதமா பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களோட சாங்ஸ நான் தொடர்ந்து கேட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்கள நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா பாடுறீங்க. அண்ட் உங்களால நெறைய பேத்துக்கு வந்து அடுத்து நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். போன சீசன்லயும் நான் கலந்துக்கிட்டேன். அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா, திவினேஷ் அப்படிங்கிற பையன் வந்து ரொம்ப சூப்பரா பாடியிருந்தான். அவனுக்கும் நான் இதே மாரி தான் சொன்னேன். அந்த பையன் இப்ப நல்லபடியா இருக்காரு. அதே மாரி நீங்களும் ரொம்ப சூப்பரா பாடுறீங்க. உங்களுக்கும் நான் அதே தான் சொல்றேன். தொடர்ந்து இதே மாரி நல்லா பாடுங்க. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க வருவீங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அந்த பொண்ணுகிட்ட, அதாவது பவித்ரா கிட்ட அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. பவித்ரா அவர்கள் இந்த ஒரு விஷயத்த கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே எமோஷனல் ஆகி அங்கேயே கண் கலங்கியிருக்காங்க. ஏன்னா, தேவா சார் மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்க அந்த சிங்கர் மாரியே பாடுறீங்க. இதே மாரி பாடுனீங்கன்னா, இன்னும் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப, உண்மையிலேயே யாருக்கா இருந்தாலும் கண் கலங்கும். இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம தேவா சார் இன்னொரு விஷயத்தையுமே பவித்ரா கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சிலாம் முடிச்சதுக்கப்புறம், கண்டிப்பா நீங்க என்னோட இசையில ஒரு பாட்டு பாடுவீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. இத கேட்ட பவித்ரா இன்னும் ரொம்பவே எமோஷனல் ஆகி, அங்கவே அவருக்கு வந்து வணக்கம் சொல்லி கால்ல விழுந்து கும்பிட்டு நன்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சியான் விக்ரம் அவர்களோட அடுத்த படம் யாரோட அப்படிங்கிற தகவல் வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விக்ரம் அவர்களோட அடுத்த படத்த மடோனா அஸ்வின் அவர்கள் இயக்குறதாக இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கவும், அந்த படத்தோட டைரக்டர் போக அடுத்து 96 படத்த இயக்கியிருந்தார் இல்லையா? அவரு கூட இவரு காம்போ இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படமுமே ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அதற்கடுத்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்ல. இதனால விக்ரம் அவர்கள் அடுத்து வேற எந்த டைரக்டர் கூட சேரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாராமா. அண்ட் அந்த ஒரு டைம் பிரபல டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட இருந்த எவடன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை பிடிச்சு போகவே, அடுத்து அவர் கூட தான் இவரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி தகவல் வெளியாகியிருக்கு. இதனால சியான் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா, மடோனா அஸ்வின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட் குடுத்து, அடுத்து இவரு கூடங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாரி ராம்குமார் அவர்களோட சேரும்போதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அவங்க 2 பேத்தோட ப்ராஜெக்ட்டும் மிஸ் ஆகி, அடுத்து ஒரு புதுமுக இயக்குனர் அப்படிங்கும்போது, "என்னப்பா விக்ரமுக்கு இப்படி ஆகிருச்சே!" அப்படிங்கிற மாரி தான் அவங்களோட ரசிகர்களும், பொது ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.